இப்போது ஒய்எம்சி கிளப்பில் வந்து நாங்கள் சாப்பாடு எல்லா ஃபுட்டும் வந்து பக்கா கண்டிஷனில் செட் பண்ணிட்டோம். இது மெஸ்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு நல்லா பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களோட சாப்பாடு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. இது நான் வருஷம் எத்தனைன்னா 2008 இந்த கேட்டரிங் தொடங்கினது. 2008 எத்தனை வருஷம் ஆச்சு? 2008 இது தொடங்கினது. 2013-14 காலேஜ் லெக்சராகவே இருக்குது, கேட்டரிங் காலேஜ் லெக்சராகவே இருந்திருக்கேன். அதனால் இந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நம்பர் 1 இருக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பல லட்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. கிளப்பில் வந்து சாப்பாடு வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. இன்னும் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் சாப்பாடு கண்டிப்பாக ரெடியாகி பக்காவாக சேர்த்து எல்லோரும் கமெண்ட் பண்ணி தான் நம்ம தர போகிறாங்க. என்ன பாருங்கள், முதல் ஸ்வீட்டு கேசரி, அழகான கேசரி ஸ்வீட்டாக இருக்குது. என்ன பாலப்பம் வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள், வெள்ளை அழகு அப்பம். இந்த அப்பத்தோட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்பம். என்ன பாருங்க, அடுத்த பரோட்டா. இங்கே பரோட்டா வந்து எங்கே இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்க பாருங்க. இந்த பரோட்டா அவ்வளோ அழகு, அவ்வளோ சாப்பிட்ட உடனே அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா. இங்கே பாருங்க, சிக்கன் கொத்துக்கறி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். சிக்கன் ரோஸ்ட்டு, இந்த ரோஸ்ட் அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் பாருங்க. இந்த முட்டை வறுவலில் நீங்கள் சாப்பிட்றேன்னா இந்த பிஜு கேட்டரிங் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். முட்டை வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ சாப்பிட முட்டை வறுவல் இப்படி இருக்கணும் பாருங்க. இன்னும் வந்து வெஜிடபிள் குருமா, நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் ஃபேமஸாக அந்த வெஜிடபிள் குருமா. என்ன பாருங்க, இது அவ்வளவு கலர்ஃபுல்லாக ஒரிஜினலாக இருக்குது. நீ சந்தேகம்னா பாருங்க, கலர்ஃபுல்லாக ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சட்னி. இது சட்னி வந்து கொஞ்சம் என்னன்னா நீங்கள் ஒன்லி கடலை பெப்பரை சாப்பிடும் சட்னி. இது வந்து சாம்பார், தோசைக்கு ஏற்ற சாம்பார். கண்டிப்பாக இது திருப்தியான ஒரு சாம்பார். இது பாருங்க சாம்பார். இது வந்து நம்ம ஆம்லேட்டுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பாருங்க, லைவ்ல நம்ம மாவட்ட தலைவர், தேமுதிக மாவட்ட தலைவர், அவங்களோட தோசையெல்லாம் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து நம்ம தேமுதிக மாவட்ட தலைவர். இவர் வந்து எனக்கு ஒரு குறைந்தது ஒரு 8-9 வருஷம் மட்டும் இந்த கேட்டரிங் சம்பந்தமாக பயங்கர சப்போர்ட்டிங் ஆகும். இவர் வந்து பல லட்சம் ரூபாய் ஆர்டர் பிடிச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து நம்ம மெயின் கேட்டரிங்கோட நம்பர் 1 சப்போர்ட்டிங் ஆகும். சேலட் யாராவது வந்து சாப்பிட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு சொன்ன உடனே சேலட் நம்ம லெமனை சாஃப்டாக வெட்டி வச்சிருக்கு. இது சும்மாவே இப்படி சாப்பிடலாம், அழகாக கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு கூட வெள்ளரிக்காய் அப்படியே சாப்பிட்ருக்காங்க, அப்படியே கேப்சிகம் அது சாப்பிட்றாங்க. முட்டைக்கு ஆம்லேட்டு கலக்கி வச்சுருக்கோம் பாருங்க. இது வந்து ஒரு 3 தட்டு முட்டை. இதை நாங்கள் வந்து என்னென்னா இதில் உள்ளி இப்படி போடுவோம். இப்படி உள்ளி போட்டுட்டு பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் போல உப்பு. என்ன பாருங்க, மெயினாக வந்து உணவுக்கு தேவை உப்பு. பார்த்தீங்களா, உப்பு கண்டிப்பாக உப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு பொருளும் சாப்பிட முடியாது. உப்பு ஓகே. இதை வந்து நம்ம ஒன்றும் வேண்டாம். இது கரண்டின்னு தெரியும், கரண்டின்னா தெரியாது. இப்படியே கலக்கி நல்லா கலக்கணும். எவ்வளவு நம்ம கலக்க முடியுதோ அப்போ அந்த உப்பு வந்து நல்ல ஸ்பெஷலாக கலக்கும். இது வந்து நம்ம நல்ல ஏன்னா ஃபேமிலியாக வந்துருக்காங்க, ஃபேமிலியாக நல்லா சாப்பிட வேண்டி நல்ல திருப்தியாக தோசையெல்லாம் போட்டு ஆம்லேட் எல்லாம் போட்டு கேட்குறவங்களுக்கு முட்டை தோசை போட்டுருக்கோம். முட்டை தோசை இன்றைக்கி சாப்பிட்றதுன்னு தெரியாது, முட்டை தோசை போட்டுருக்கோம். அவ்வளோ இது கோழி விட்டு நான் பூ போல வரணும். அது போட்டாச்சா, இது அப்படியே மூடி வச்சுட்டீங்களா? இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அப்போ என்ன பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நமக்கு கட்டிங் எல்லா ஐட்டமும் இருக்குது. இது வந்து அவங்க தீர்ந்த உடனே அடுத்த போட்டு கொடுப்போம் சாலடு. கேட்டரிங் சம்பந்தமாக இருந்து நீங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக சூப்பராக பண்ணி கொடுக்குறீங்க. பிஜு கேட்டரிங் சர்வீஸ் மாங்கரை. கான்டாக்ட் நம்பர் 9489918916. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.